நீங்களும் இந்த வீடியோவை காலையில் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. 2 சின்ன பசங்க தேவா, ஜீவா. இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் வீடியோ போட்டாங்க. பிரபுதேவா மீட் பண்ணானுங்க, பார்த்திபனை மீட் பண்ணானுங்க. இன்னைக்கு என்னப்பா சிஎம்ஐ போய் மீட் பண்ணுறானுங்க. ஒரு செக்ரட்டரியேட்டில் அதுவும் இன்னைக்கு எலெக்ஷன் டைம் எவ்வளோ பரபரப்பு இருக்கும். இந்த நேரத்தில் சிஎம் இவங்கள கூப்பிட்டு மீட் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட பார்த்துருப்பீங்க. சில பேர் திட்டுவீங்க, சில பேர் வந்து க்யூட்டாக இருக்கே அப்படின்னு ரசிச்சிருப்பீங்க. நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதுக்காக இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு? சிஎம் ஏன் இவங்கள டைம் கொடுத்து மீட் பண்ணணும்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூகம் என்ன? எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் இந்த கிட்ஸை பார்த்துருப்பீங்க. 2 பேருமே சின்ன பசங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜெயிலர் படத்தோட மியூசிக்கை வந்து வீடியோ அந்த மியூசிக்கை வந்து வாயிலேயே சவுண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த 2 அண்ணன் தம்பிங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்காங்க. சும்மா ரேண்டமாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. அது பார்த்தா வைரல் ஆகி பிச்சுக்கிட்டு போகுது. அப்பவே பசங்க கியூட்டா பேசுறாங்கல்ல அப்படின்னு எல்லாருமே இதை வந்து ஒரு முறையாவது பார்த்துருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பசங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்களுடைய ப்ரமோஷன்ஸ்க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து சிஎம் வந்து பார்த்துருக்காங்க. சிஎம் எலெக்ஷன் நேரத்தில் அவருக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு பார்க்குறாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அதில் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதும் இருக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய ரீச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிறதையும் நிறைய பேர் அதை ரசித்து பார்க்குறதையும் பார்த்துருப்போம். இப்போ இவங்களோட ஃபாலோவர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வழக்கமாக வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் பார்க்குறவங்களோ இல்லை டெய்லி நியூஸ் பார்க்குற அந்த கேட்டகரி இருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நியூஸ் சேனல்ஸில் இருக்க எடிட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், பாப்புலரான நியூஸ் ஆங்கர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட உட்காந்து ஒரு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் தேர்தல் அறிக்கையில் இதை சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன பண்ண போகிறீங்க, நீங்க இந்த இஷ்யூஸ்ல எடுத்த ஸ்டாண்ட் எல்லாம் இப்படி இருக்கேன்னு சொல்லி பொலிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை யார் பார்ப்பா அப்படின்னா, முழுக்க நியூஸ் பார்க்குற அந்த ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. வயசு படி சொல்லணும் அப்படின்னா ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, எப்பவுமே அரசியலை பத்தி ஆர்வத்தோட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. மற்றவங்களாம் எப்போ போர் அடிக்கும்பா, எப்போ பார்த்தாலும் இதை பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி டிவியில சேனல் மாத்துறவங்க இருப்பாங்க. ஈவன் இது வந்து ஒரு யூடியூப் இன்டர்வியூவாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம்ல வந்தா கூட அதை ஆர்வத்தோட பார்க்குறவங்கலாம் ரொம்ப 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 கம்மி. அதனாலதான் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, ஜனங்க எந்த விஷயத்த ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்க, இன்ஸ்டாகிராமில் யார் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலான கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்காங்க, அவங்க மூலமாக நம்ம மக்கள்கிட்ட போய் சேரும்போது நம்மளை பற்றி ஒரு சாஃப்டான இமேஜ், ஒரு பாசிட்டிவான இமேஜ் அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சிஎம் வந்து அவ்வளோ இயல்பாக வந்து அவங்களோட பேசுகிறாரு. அவங்களுடைய கனவுகள் என்னன்னு கேட்குறாரு, உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு. அதுதான் கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த மாதிரி வீடியோ வந்தவுடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்கல்ல, ஏங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, தூத்துக்குடியில் அப்படி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அங்கே நீங்கள் போகல, அங்கெல்லாம் போகாமல் உட்காந்து இந்த பசங்களோட வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக விமர்சனம் வரும். எதிர்கட்சிகள் பேசுவாங்க. அப்படி விமர்சனம் வைக்கிறதும் ஒரு பக்கம் நியாயம்தான். ஆனால் எதுக்கு அதையும் மீறி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாஃப்டான இமேஜ் தான். ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகளை பற்றி யங்ஸ்டர்ஸுக்கு முக்கியமாக ஒரு 18 வயசுலேருந்து 25, 30 வயசுக்குள்ளே இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, வழக்கமாக அரசியல்வாதிகள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த ஜென்சி கிட்ஸுக்கும் இளைய தலைமுறைக்கும் வந்து பூமராக இருக்குது, கிரிஞ்சாக இருக்குது, இவங்கெல்லாம் நம்ம வேவ் லென்த்லேயே இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதை உடைக்கிறதுக்காக தான் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் இந்த மாதிரியான முயற்சிகளை பண்ணுறாங்க. அதன் மாதிரி ஒரு பகுதி தான் இந்த வீடியோவும். இதில் வந்து என்னென்னா, சிஎம் வந்து அந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பெட் டாக் பற்றி பேசுவார். அந்த பையன் கேட்பான், சார் நீங்கள் பெட்டு வச்சிருக்கீங்களேன்னா, ஆமாம் அது பேர் வந்து சிட்டு, நான் இல்லாமல் அது தூங்காது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து நானும் உங்களை மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் எல்லார் வீட்லையும் பெட் டாக்ஸ் வச்சிருக்கோம்ல, அதனால என் வீட்லேயும் ஒரு பெட் இருக்கு. நான் என்னதான் ஒரு சிஎம்மாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் ஒரு சீரியஸான நபராக இருந்தாலும் எனக்கும் ஒரு சாஃப்ட்வேர் சைடு இருக்கு. நானும் வந்து ஒரு மென்மையான நபர் தான், எல்லாரும் மாதிரி தான் நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லும் போது அது ஒரு வகையில் சில பேருக்கு கனெக்ட் ஆகலாம். சில பேர் இதையும் திட்டுவாங்கப்பா, எலெக்ஷன் டைம்ல இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஆனா இது ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்மளுடைய ஆழ் மனசுக்குள்ள இருக்கும்ல. இப்ப ஸ்டாலின் அப்படின்னு சொன்னா பொதுவா ஆழ் மனசுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனை வரும். பட் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்கள பத்தின ஒரு எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அது வந்து நம்ம மனசுல மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கான முயற்சி தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம். இப்போ இதுலயும் சரிப்பா, எவ்வளவோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க, இந்த சின்ன பசங்களை எதுக்கு கூப்பிட்டு பேசணும் அப்படின்ற கேள்வி கூட உங்களுக்கு வரலாம். ஏன்னா இர்ஃபான் வியூஸ், மதன் கௌரி, இதை மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அவங்களெல்லாம் கூப்பிடாம இந்த சின்ன பசங்க இவங்களை ஏன் கூப்பிட்டு பேசுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இருக்கு. ஏன்னா
இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸோட வீடியோ பண்ற கலாச்சாரம் இப்போ இல்லை, போன எலெக்ஷன்ல இருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5-6 இயர்ஸாவே இருக்கு. ஈவன் பிரதமர் மோடி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டா பிரபலங்களை கூப்பிட்டு அவங்களோட கான்வர்சேஷன் பண்றது அப்படிங்கிறத அவர் பண்றாரு. நிறைய ஸ்டேட்ஸ்ல இது பண்றாங்க, இது புதுசு கிடையாது. பட் இன்னைக்கு வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சரி, இர்ஃபானையோ இல்ல மதன் கௌரியவோ இல்ல வேற யாராவது இன்ஸ்டால பிரபலமா இருக்கவங்களே கூப்பிட்டு பேச வைக்கலாமே, இல்ல அவங்களோட கான்வர்சேஷன் பண்ணலாமேனா அது வந்து நெகட்டிவான இமேஜ் அதிகமா கொடுக்குது. இர்ஃபானோட ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி கனிமொழி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி வேற சில அரசியல்வாதிகளும் பண்ணியிருந்தாங்க. இர்ஃபான் வந்து வேற ஒரு பிரச்சனையில மாட்டும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த விஷயத்துல நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த அரசியல்வாதிகளோட பின்னணின்னு சொல்லி அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. அது வந்து நெகட்டிவா மாறுதுன்னு சொல்லும்போது அதுலயும் வந்து கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியல்வாதிகள் ஒரு பொது இடங்கள்ல பேசுறதோ இல்ல பிரஸ் மீட்ல பேசுறதோ வந்து அன்ஸ்கிரிப்டடா பேசுவாங்க. இப்ப இந்த வீடியோவும் ஸ்கிரிப்டடா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஸ்கிரிப்டட் தான். முதலமைச்சருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எல்லாராலையுமே கூர்ந்து கவனிக்கப்படும். தவறா ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கப்பட்டது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகும்ல. அதனால இந்த வீடியோ அப்படிங்கிறது எப்படி வரணும், அந்த குழந்தைகள் என்ன பேசணும், சிஎம் என்ன ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நிச்சயமா ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அதை வந்து அவர் ஆத்மார்த்தமா அவருடைய மனசுல இருந்து கூட பேசுற மாதிரி பேசியிருக்கலாம். இப்போ சில விஷயங்கள் அந்த வீடியோ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்ணாலும் அதை பர்சனல் டச்சோட அது ஒரு கியூட்டான வீடியோவா வரணும் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதுல ஹானஸ்டா பேசுறாங்க அப்படின்றதும் இருக்கு. இந்த ரெண்டு விஷயமுமே இருக்கு. இப்போ இந்த மாதிரி சின்ன பசங்களை கூப்பிடும்போது இவங்களுக்கு நெகட்டிவிட்டின்னு எதுவுமே இருக்காது. இவங்களை வந்து திட்டுறவங்க யாரா இருப்பாங்களா? நீங்க இர்ஃபான் வீடியோல போய் பாத்தீங்கன்னா இர்ஃபானை பிடிச்சவங்க 10 பேர் இருந்தா பிடிக்காதவங்க 20 பேர் இருப்பாங்க. மதன் கௌரிய 10 பேர் பாராட்டினாங்கன்னா 10 பேர் திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்லயும் வந்து நெகட்டிவிட்டின்றது அதிகமாகவே வந்துருச்சு. அதனால தான் இந்த மாதிரி கியூட்டான வித்தியாசமான கேட்டகரியில பாப்புலரா வராங்க பாருங்க, அவங்களெல்லாம் மீட் பண்றாங்க. ஈவன் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூஃபி செஸ்ன்னு சொல்லி இன்னொரு இளைஞர் வந்து இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப பாப்புலரா இருக்காரு. அவர் வந்து செஸ் சேலஞ்சு வந்து பண்ணுவார். ரேண்டமா சேலஞ்ச் வச்சு அவங்களோட போய் செஸ் விளையாடிடுவாரு. அதுல அவங்க ஒரு வேலை வின் பண்ண முடியல அப்படின்னா அவர் சொல்ற டாஸ்க் அவங்க பண்ணணும். அந்த நபரை வந்து டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு மீட் பண்ணியிருந்தாரு. அவரோட ஒரு சின்ன இன்டராக்ஷன் மாதிரி அந்த வீடியோ வந்துருந்துச்சு. அந்த கூஃபி செஸ் அப்படிங்கிறவர் வந்து அதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானை போய் மீட் பண்ணியிருந்தாரு, விஸ்வநாதன் ஆனந்தை மீட் பண்ணியிருந்தாரு. இப்படி ஒவ்வொருத்தரையுமே மீட் பண்ணக்கூடிய வீடியோஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராகவே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் கண்டென்ட் எல்லாம் பண்றாங்க. இப்போ இதுல வந்து சிஎம் பாசிட்டிவா என்ன விஷயத்த கன்வே பண்ணியிருக்காருன்னு நான் பாக்குறேன் அப்படின்னா, படிப்புடைய முக்கியத்துவம் பத்தி நிறைய இடங்கள்ல அவர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. யாரு என்ன சொன்னாலும் படிக்கிறத விட்டுறாதீங்க. படிக்காம ஜெயிச்சவங்க 2 பேரை சொன்னாங்கன்னா படிச்சு ஜெயிச்ச 100 பேரை நான் காட்டுறேன். அசுரன் படத்துல வர டயலாக கூட ஒரு இடத்துல சிஎம் சொல்லியிருப்பார். நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாத ஒரே சொத்து அப்படின்னா படிப்பு மட்டும்தான் அப்படின்னு ரிப்பீட்டடா அவர் வந்து எஜுகேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் பத்தி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த வீடியோவையும் அவர் அதுக்காக பயன்படுத்திக்கிட்டேன்னு தான் சொல்றாரு. ஏன்னா இந்த குழந்தைகளும் வந்து நிறைய விளையாட்டுத்தனமான கியூட்டான விஷயங்கள் பண்ணாலும் படிங்கன்னு சொல்லி பேசின ஒரு வீடியோவும் பயங்கரமா வைரலா இருந்துச்சு. அதனால இதுல வந்து அவங்கள நான் கூப்பிட்டதுக்கு காரணமே அதுதான். அவர் வீடியோலயே சொல்லுவார், நிறைய பேர் ரீல்ஸ் பண்றாங்கப்பா, நீங்களும் நல்லா பண்றீங்க, ஆனா ஏன் திரும்ப அவங்களை கூப்பிட்டேன், நீங்க படிப்போடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுறீங்க, அதனாலதான் அவங்களை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியும் போது ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே மீட் பண்ணிட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணும்போது அதுல கூட என்ன சொல்லுவாருன்னா, ரீல்ஸ் பண்றதோட அதுலயே இருந்துடாம படிப்புலையும் கவனம் செலுத்துங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆஃபீஸராவோ ஐஏஎஸ் ஆஃபீஸராவோ வரணும், அதுக்காக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொரு குறியீடு இருக்கு, நீங்க கவனிச்சிங்களா? இப்போ இந்த வீடியோவை பார்த்த உடனே சில பேர் சொல்லுவாங்க, எவ்வளோ பிரச்சனை இருக்கு, சிஎம் பார்க்கணும்னு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எத்தனை ஃபைலில் அவர் கையெழுத்து போடணும், அவர் உட்கார்ந்து இப்படி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, டைம் வேஸ்ட் தானே இது அப்படின்னு சில பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டீம் இந்த வீடியோவை ஷூட் பண்ணும்போது 2-3 இடத்துல வந்து சிஎம் டேபிள் இருக்கிற கிளாக்கு காமிச்சிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா 11:49 11:49 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ஃப்ரேம்லையுமே லைட்டா அந்த கிளாக் தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க. டேபிள்ல இருக்க கிளாக்கு 11:52 அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து கடைசியா இன்னொரு முறையும் அந்த கிளாக் வந்து அந்த ஃப்ரேம்ல வரா மாதிரி வச்சிருப்பாங்க. 12:04ன்னு காமிக்கும். அதாவது வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க சிஎம் வந்து இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் ஒன்றும் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் பண்ணல, மணிக்கணக்கா உட்காந்து இந்த குழந்தைங்களோட வீடியோ ஷூட் பண்ணல. ஒரு கியூட்டான எக்ஸ்பிரஷன் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தைகள் சோசியல் மீடியாவில் பாப்புலரா இருந்தாலும் எஜுகேஷன் பத்தி பேசுறாங்கன்ற அடிப்படையில் மட்டும்தான் இவங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் இந்த டைம் கூட ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷம் தான் இந்த ஃபேமிலியோட அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய நேரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதனால இந்த வீடியோல அதையும் அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா கன்வே பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம ரீசெண்டா ஆக்சுவலா பார்த்துருப்போம். சயின்டிஸ்ட் நம்பி நாராயணன் இருக்கார் இல்லையா, ராக்கெட்ரின்னு ஒரு படம் கூட அவரை பத்தி வந்துச்சு பாருங்க, மாதவன் நடிச்சது. அவரோட சிஎம் வந்து ஒரு இன்டராக்ஷன் பண்ற வீடியோ வந்திருக்கும். அதுவும் வந்து சிஎம் குறித்த பெர்செப்ஷனை மாத்துறது. அதாவது என்னன்னா,
அவர் செய்யக்கூடிய வேலைகள், திட்டங்கள் இதை பற்றிலாம் நியூஸ் பேப்பரில் ஆட் வருது, சோஷியல் மீடியாவில் வருது, டிவியில் வருது, எல்லாமே வந்தாலும் சரி, ஈவன் நம்ம பப்ளிக் பிளேசஸில் கூட பார்க்குறோம். இந்த சோஷியல் மீடியாவில் அதுவும் இன்ஸ்டாகிராமில் வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன்னா அங்கே ஜென்சி கிட்ஸ் இளைஞர்கள் வந்து அதிகமாக அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறதும் அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இன்ஸ்டாகிராம்னு சொல்லும்போது அதுக்குள்ளேயும் முதலமைச்சர் குறித்த ஒரு பர்செப்ஷனை பாசிட்டிவாக உருவாக்கணுன்ற ஒரு முயற்சி தான் இது. நம்பி நாராயணன் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸோடலாம் சிஎம் இன்ட்ராக்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு செக்டார்ல இருந்தும், இப்போ கிரிக்கெட்ல இருந்து, அத்லெட்டிக்ஸ்ல இருந்து, ஹாக்கில இருந்து, வேற என்னென்ன கேம்ஸ்ல எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து சாதனையாளர்களா உருவாக்குனாங்களோ அவங்களோட ஒரு வீடியோவும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு வீடியோவில் கர்நாடிக் சிங்கர்ஸ், கானா பாடகர்கள் அவங்களெல்லாம் சிஎம் வந்து சந்திச்சு பேசியிருந்தாங்க. வைப் வித் எம்கேஎஸ் அப்படிங்கிற ஒரு நேம்ல தான் ரெகுலரா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பியூர்லி இது வந்து ஜென்சி கிட்ஸ், அந்த யங்கர் ஜென்ரேஷனை வந்து டார்கெட் பண்றதுக்கு தான். உங்களுக்கே நல்லா தெரியும், சீமான் ஒரு பக்கம், விஜய் ஒரு பக்கம், யங் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸை எல்லாமே அவங்க பக்கம் பெரிய அளவுக்கு அவங்க வந்து அவங்க ஆதரவை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. அதனால ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்கு. நம்மளும் வந்து அந்த இளைஞர்களை போய் கவரணும். இளைஞர்களை கவர்றதுனா திட்டங்களை அறிவிக்கிறாங்க. இப்போ திமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், நான் முதல்வனா இருக்கட்டும், தமிழ் புதல்வனா இருக்கட்டும், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க அறிவிக்கிறாங்க. அதே நேரத்தில் பர்செப்ஷன் தானே இளைஞர்கள் மத்தியில் இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒரு பர்செப்ஷன் பாசிட்டிவா இருக்கு, சீமான் பாசிட்டிவா பார்க்குறவங்க இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளும் அந்த இடத்துல இருக்கணுன்ற அடிப்படையில் இதை பண்றாங்க. இதுலயும் கூட வந்து அந்த குழந்தைகளை திருக்குறளை சொல்ல வச்சது நல்ல விஷயம். அதே மாதிரி அவங்களுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம், கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எப்படி செயல்படுத்தப்படுது. இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 குழந்தைகளுமே அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள். அதனாலதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரையும் அழைச்சு அவங்கள பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு முதலமைச்சர் பேசுவார். பேசும்போது கூட காலை உணவு அங்க கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுல தேவா சொல்லுவார், அங்க வந்து உப்புமா கொடுக்குறாங்க, என்னென்ன டிஃபன்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஸ்கூல் பில்டிங்லாம் நல்லா இருக்கா, அங்க வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்கா, உங்க கிளாஸ்ல ஸ்மார்ட் போர்டு இருக்கா அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் மினிஸ்டரும் கேட்பாரு. அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவாங்க இவங்க. ஆனா இதுல என்னன்னா, நான் இன்னொரு ஆங்கிளையும் நான் பாக்குறேன். ஒரு வகையில இதுல என்ன விஷயம்ன்றத கிளியர் பண்ணிட்டாங்க, எதுக்காக பண்றாங்கன்றதையும் சொல்லிட்டேன். சில பேரண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு நம்ம பசங்களையும் இந்த மாதிரி வீடியோ பண்ண வைப்போம், பண்ண வச்சாதான் அவங்களும் வந்து ஆக்டர்ஸ் செலிபிரிட்டிஸாக பார்க்க முடியும், சிஎம்ஏ கூப்பிட்டு பார்த்துருக்காருன்னு சொல்லி ஒரு வகையில் இந்த மாதிரி சில பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. பட் அதில் மெசேஜாக எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, படிப்பு முக்கியம். நீங்கள் ரீல்ஸ் பண்ணுங்க, எல்லாருமே பண்ணுறாங்க இன்னைக்கு. இங்கே கூட நண்பர் கூட சொன்னார், நிறைய பேர் வந்து இப்போ குழந்தைங்கலாம் வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் விளையாடிட்டு வருவாங்க, இப்போ அவங்களே ஒரு கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. உள்ள வரும்போதே ஹாய் கைஸ் நான் எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீடுகளில் கூட நம்மளுடைய சகோதரிகள் இல்லை நம்மளுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியும், சமையல் தெரியுமா, ரெசிபி சேனல் பண்ணுறாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவாக இருக்காங்களா அதை பற்றி வீடியோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எல்லாருடைய பார்ட் ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு. பட் அதை நம்ம எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இந்த வீடியோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.